ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கேக் எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கேக் வீடியோஸ் போட்டாச்சுங்க. நான் 3 கப்பு மாவு போட்டு 12 இன்ச்சில் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். அது 8 இன்ச்சு அளந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் எப்போவுமே எக்லெஸ் கேக் தாங்க செய்கிறது. நான் கேக் செய்யும் போதே 1/2 கப்பு பைனாப்பிள் ஜூஸ் போட்டு தான் செய்திருக்கேன். கேக் பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. கேக் செய்த உடனே நல்லா ஆறின அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஒரு 1 ஹவராவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு கட் பண்ணும்போது கேக் உடஞ்சி போகாமல் இருக்கும். 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 8 இன்ச்சு அளந்து வச்ச பாருங்க, அந்த கேக் 2ஆக கட் பண்ணிக்கலாம். அந்த பீசஸை அப்படியே எடுத்து வச்சிடலாம். மிச்சம் 4 இன்ச்சு ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவுமே அளந்து 2ஆக அளந்து கட் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் நான் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன். கலர் எதுவுமே போடலைங்க. கலர் போடாமல் தான் கேக் செய்து வச்சுருக்கேன். மைதா கேக் தாங்க இது. மைதா மாவு தான் போட்டு செய்திருக்கேன். அப்படி எல்லாம் கட் பண்ணதெல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வரலும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அது மேலே ஒரு பவுல் வச்சு 250 கிராம் க்ரீம் சீஸ் போட்டுக்கிட்டாங்க. நம்ம க்ரீம் செய்கிறதுக்கான பவுலு எல்லாமே, ஸ்பேச்சுலா பவுலு எல்லாமே ஒரு 1/2 மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சிடணுங்க. 1 கப்பு ஐசிங் சுகர் போட்டிருக்கேன். நல்லா தள்ளி விட்டுக்கலாம். திக்கு க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்காங்க. 300 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் கொமுத்தோம்னா கீழே விழக்கூடாது, அந்தளவு க்ரீம் நாம் ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ண கேக் மேலே பைனாப்பிளோட ஜூஸ் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் போட்டுக்கலாங்க. மொத்த கேக்குமே 250 கிராம் க்ரீம் சீஸு, 300 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம், மொத்தமாக 550 கிராம் க்ரீம் போட்டிருக்கேன். அதனால் க்ரீம் நிறைய இருக்காதுங்க, லைட்டாக தான் க்ரீம் இருக்கும். நம்ம க்ரம் கோட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரமாக அதை வச்சா தான் கேக் நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மெயின் கோட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நடுவில் நம்ம க்ரஷ் வச்சுக்கலாங்க. பைனாப்பிள் க்ரஷ்ஷு ஆல்ரெடி பைனாப்பிள் க்ரஷ் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க. இப்போ மெயின் கோட்டும் போட்டாச்சு. கொஞ்சமாக எல்லோ கலர் போட்டிருக்காங்க. ஒரு 2 சொட்டு எல்லோ கலர் போட்டு மாதிரி கீழே ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம். எங்கள் பையன் வெட்டிங் டேக்காக இந்த கேக் செய்கிறாங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. நம்ம வீட்டிலே செய்கிறனால நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எது நல்லா வருமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். நம்ம பசங்களுக்கு நம்ம எப்படி செய்து கொடுத்தாலும் பிடிக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டிசைன் போட்டுக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு க்ரீம் சரியாக போச்சுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் ஆகலை. கொஞ்சம் க்ரீம் இருக்குது, அதெல்லாம் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட க்ரீம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக சரியாக போச்சுங்க எனக்கு. மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கேக் டெக்கரேஷன் முடிச்சாச்சு. தேங்க்யூ.